அம்மா என்னாச்சு? எல்லாரும் என்ன வேலைக்காரியா நினைக்கிறாங்க? எல்லாருக்கும் சமைச்சு போடணும். அதுக்கு மேல மலச்சிக்கல், அஜீரணம், வயித்து பிரச்சனை. கசப்பான கஷாயம் செஞ்சு கொடுத்தாலும் யாரும் குடிக்க தயாரா இல்ல. பாட்டியிலிருந்து அப்பா வரைக்கும் எல்லாருக்கும் பொடி செஞ்சு கொடுத்து வயித்து பிரச்சனைய தீர்க்கவே நான் பொறந்தேனோன்னு தோணுது. அம்மா, நைட் ஷிஃப்ட், தினமும் டிராவலிங், அஜீரணம், கேஸ், மலச்சிக்கல் இதெல்லாம் வர்றது சகஜம்தான். இந்த வயசுலயே நம்மளால வயித்து பிரச்சனைய தாங்க முடியல. அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படிதான் தாங்குறாங்களோ? அப்போ நான் என் வாழ்க்கை முழுக்க இதுக்கு தீர்வு தேடிக்கிட்டே இருக்கணுமா? இனி அந்த கவலை வேண்டாம். எஸ்கே குட் ரக்ஷா இருக்குல்ல, எஸ்கே குட் ரக்ஷா? அது என்ன? முதல் முறையா எஸ்கே ஆயுர்வேதா கட் டானிக்கா அறிமுகப்படுத்துறாங்க. இதுல இருக்கிற மூலிகைகள் நம்ம எல்லா வயித்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும். இது வெறும் பவுடர் இல்லனா சொல்யூஷன் மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப பயனுள்ளது. இதுல 6 நாளைக்கு தேவையான கட் பவுடர், அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடிக்க கட் ஷாட்ஸ் இருக்கும். தினமும் இதை எடுத்துக்கிட்டா எல்லா வயித்து பிரச்சனையும் சரியாயிடும். அப்படின்னா மலச்சிக்கல், கேஸ் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, எதிர்காலத்துல ஃபேட்டி லிவர், ஐபிஎஸ் பைல்ஸ் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். யார் வேணும்னாலும் இதை பயன்படுத்தலாம். இன்னும் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. சரி, பண்றேன். நீங்களும் இந்த எஸ்கே கட் ரக்ஷா ஆர்டர் பண்ணணும்னா திரையில தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. நம் முன்னோர்கள் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமா வாழ்ந்ததற்கான முக்கிய காரணமே வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க இல்லாமல் இருந்தது தான் காரணம். அதாவது உடலை வளர்க்க குடலை கழுவ என்பார்கள் நம் முன்னோர்கள். அதனால்தான் எந்த நோய் நொடி இருந்தாலும் அவங்க முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் போது நம்ம வயிறு பகுதியிலிருந்து ஆரம்பித்தாங்க. நாம் உண்ணும் உணவு நல்ல ஜீரணமாகி அதோடைய சத்துக்கள் இரத்தத்திலும் அதோடைய கழிவுகள் மலத்திலும் சேரும். அப்படி சேருகின்ற அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாமல் போனால் உடல் நோய்கள் உருவாகும். உதாரணமாக மலச்சிக்கல், கேஸ், அசிடிட்டி, வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள், வயிறு உப்புசமாகிறது, படுத்தா தூக்கம் வர்றதில்லை, பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வரும். பைல்ஸில் பல விதம் இருக்குது, ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம் வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா இன்றைய மருத்துவ உலகம் கேன்சர் வரும்னு கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ நோய்கள், எவ்வளவோ மருந்துகள் அதுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கட் ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு 10ல் 8 பேருக்கு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு முழு நிவாரணமாக, ஒரு முழு தீர்வாக நாம் கொண்டு வந்திருக்க மருந்து தான் கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து.